இந்த தலத்தினுடைய பெருமையா என்ன பார்க்கிறீங்க? மிக முக்கியமாக இந்த தலம் கைலை மலைக்கு நிகரானது என்று அருணகிரிநாதர் சொல்லுகின்றார். கைலை மலை அணைய செந்திற் பதிவாழ்வே கரிமுகவன் இளைய கந்த பெருமாளே என்று அவர் போற்றுகின்றார். இந்த முருகப்பெருமானுடைய தமிழ் கடவுள், செந்தமிழ் தெய்வம், குறிஞ்சி நில இறைவன், இப்படியெல்லாம் போற்றப்படுகின்ற அந்த கந்த கடவுளினுடைய அவதாரத்தினுடைய சிறப்பே அவர் திருச்செந்தூரில் நிலை பெற்றிருப்பதுதான். அத்தனை கோடான கோடி ஆன்மாக்களுக்கும் அவர் ஞானத்தையும் அருளையும் வாரி வழங்குவதற்காக குடிகொண்டிருக்கக்கூடிய அவருடைய வீடு இது. நீங்கள் சொன்னீர்கள், சீரலைவாய் என்று சொல்லப்படுகின்ற இந்த திருச்செந்தூர் முருகனுடைய அறுபடை வீடிலே இரண்டாம் படை வீடு என்று சொன்னீர்கள். அந்த படை வீடுகளிலேயே மற்ற இடங்களை விட படையோடு அவர் தங்கியிருந்த இடம்தான் இந்த சீரலைவாய் என்று சொல்லக்கூடிய கடல் முத்துக்களால் கொழிக்கின்ற பாண்டிய நாட்டிலே மிக அற்புதமான திருத்தலம் இந்த திருச்செந்தூர் என்ற தலம். செந்திலம் பதி என்று சொல்லுகின்றார்கள். இந்த தலத்தினுடைய பெருமைகளை சங்க இலக்கியம் தொட்டு பக்தி இலக்கியங்கள் முதல் எல்லா வகையான இலக்கியங்களிலும் 2000 ஆண்டுகளாக இந்த பாடல்களிலே எல்லா நூல்களிலும் குறிப்பிடப்பட்ட மிகச் சிறந்த தலமாக இது இருக்கின்றது. இந்த தலத்திலே அவர் சூரசம்ஹாரம் செய்து அதன் பின்பு இங்கேயே நிலை பெற்று இங்கேயே தங்கிய இடம். எப்படி கைலாயத்திலே சிவபெருமானும் உமாதேவியும் எப்பொழுதும் இருந்து அருள் செய்கின்றார்களோ அதுபோல கந்த மாதானம் என்று சொல்லுவார்கள். கந்த பெருமான் நவ வீரர்களோடு படை வீரர்களோடு சேனாதிபதியாக அருட்தெய்வமாக குரு வடிவமாக இருக்கின்றார். சிவபூஜை செய்து கொண்டே இருக்கக்கூடிய வடிவம், கையிலே மலர் வைத்திருப்பார். அப்படிப்பட்ட அந்த பெரும் தெய்வத்தினுடைய இடம்தான் இந்த திருச்செந்தூர். திருச்செந்தூருக்கு வந்தாலே நமக்கு எல்லா வகையான துன்பங்களும் நீங்கும். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே, செந்தில் நகர் சேவக என்று உன் திருநீரு அணிவார்க்கு மேவவாராத வினை மேவவாராதே வினை. வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் மேவ வாராதே. இந்த திருச்செந்தூர்ல தான் அவர் எல்லா அந்த சூரனை வென்று எல்லா அசுரர்களையும் அழிக்கல, அவர்களுக்கு அருள் செய்து அவனுடைய மயில் வாகனமாக ஏற்றுக்கொண்டு கோழி கொடியாக ஏற்றுக்கொண்டு இரு கூறாக பிளந்து அவர்களுக்கு அஞ்சல் அளித்து அருள் செய்து அருள்கின்ற தலம். அதனாலதான் இந்த தலத்துல திருநீற்றினுடைய சிறப்பு மிக முக்கியமானது. இந்த தலத்துல தான் பன்னீர் இலையில அந்த திருநீற்று பிரசாதத்தை வழங்குவார்கள். அந்த திருநீற்று பிரசாதம் அந்த முருகப்பெருமானுடைய அனைத்து அருளையும் சகல செல்வங்களின் திருநீர் என்றாலே ஐஸ்வர்யம் என்று நம்மளுடைய திருமுறைகள் வேதாகமங்கள் சொல்லுகின்றது. அந்த சகல ஐஸ்வர்யத்தையும் தருகின்ற இடம். ஆமா, அந்த பெருமான் வழங்கிய சிறப்பு இங்கு பல அருளாளர்களுக்கு அருள் செய்திருக்கின்ற சிறப்புடைய இந்த திருத்தலத்திலே வேற எங்கேயும் கிடைக்காத ஒன்று அந்த பன்னீர் இலை விபூதி என்று சொல்லுவார்கள். அந்த பன்னீர் இலையிலேயே கொடுக்குறாங்கன்னா அதுல 12 நரம்புகள் இருக்கும். அவனுடைய திரு முகங்கள் அந்த திருக்கரங்கள் போல அந்த திரு கண்கள் போல அது இருக்கின்றதுனால அவனுடைய அந்த பிரசாதம் இங்கு சிறப்பாக. அதுதான் இந்த அருளாளர் அந்த திருநீர் அணிகின்றவர்களுக்கு நம்ம சைவ சித்தாந்தத்திலே ஆகாமியம், சஞ்சிதம், பிரார்த்தம் என்ற வினைகளை 3 வகையாக பிரிப்பார்கள். அத்தனை வினைகளையும் நீக்கி அருளுகின்ற தலம். ஒரு முறை திருச்செந்தூர் வந்தால் சகல நம்மளுடைய பாவங்களும் வினைகளும் எல்லாம் நீங்கி சகல சம்பத்துகளும் கிடைக்கும் என்று நம்மளுடைய புராணங்களும் நம்மளுடைய அருள் நூல்களும் சொல்லுகின்றது.
தமிழ் இலக்கியங்கள்ல இப்ப நீங்க குறிப்பிட்ட மாதிரி திருச்சீர், அலைவாய், செந்தில் மாநகரம், செழுமையான ஒரு நகரம் திருச்செந்தூர் அப்படின்னு பல புகழ்கள் பெற்றிருக்கு. இப்போ இங்க மூலவருங்கும் 2 வகையில காட்சியளிக்கிறார், பால முருகனாகவும் சுப்பிரமணியனாகவும். இப்ப அந்த புராண ரீதியாக அதுல இருக்கக்கூடிய அந்த கதை என்ன? இங்க இருக்கக்கூடிய செந்தில் ஆண்டவர் என்று சொல்லுவோம். நம்மளுடைய திருநாவுக்கரசு நாயனார் சொல்லும்போது அந்த வள்ளி மணாளர்க்கு, செந்தில் மேய வள்ளி மணாளர்க்கு தாதை என்று சொல்லுகின்றார். இங்க மூலட்டானத்துல முருகப்பெருமான் பால வடிவமாக இருக்கின்றார். ஏன் அப்படி இருக்கின்றார் என்றால், அவர் அந்த மூலாலயத்திலேயே உள்ள ஒரு சிவ பெருமான் இருக்கின்றார். அது ஆத்மநாதர் என்று சொல்வார்கள். அங்கு சிவபூஜை செய்கின்ற வடிவிலேயே இருக்கின்றார். அதற்கு பின்னர் பஞ்சலிங்கங்கள் இருக்கின்றது. ஈசானம், தற்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்தியோஜாதம் என்ற 5 திருமுகங்கள் சிவபெருமானுக்கு உண்டு. அந்த 5 முகங்களையும் குறிக்கின்ற வகையிலே 5 லிங்கங்கள் அவனுடைய சன்னதிக்கு பக்கத்திலேயே குகையில் இருக்கும். அதையும் அவர் பூசை செய்கின்ற வடிவிலே மூலட்டானத்திலே இருக்கின்றார், பூஜிக்கின்ற வடிவிலே. அதற்கு அடுத்ததாக அவர் 5 முகத்தோடு அதோ முகமும் சேர்ந்து திருமுகங்கள் 6 என்று குமரகுருபர முனிவர் சொல்வார். அப்படி 6 முகத்தோடு அறுமுக சிவனாக தோன்றுகின்ற சன்னதிதான் அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய உற்சவருடைய சன்னதி. அதை ஷண்முகர் என்று வடமொழியில் சொல்லுவோம். நம்முடைய 6 முக பெருமானுடைய திருச்சன்னதி 6 முகங்களோடும் 12 திருத்தோள்களோடும் 18 திருக்கண்களோடும் அவன் ஏன் அப்படி அத்தனை கரங்கள் கொண்டிருக்கின்றான் என்றால், எல்லா அடியார்களுக்கும் அவனுடைய திருச்செவிகள் 12 என்று அருமையாக ஒரு அருளாளர் சொல்வார். ஏன் அப்படி இருக்கின்றார்களா? அன்னை சொற்கு ஒரு செவி, ஐயர் சொற்கு ஒரு செவி, அம்மான் துதிக்கு ஒரு செவி, யானை சொற்கு ஒரு செவி, வள்ளி சொற்கு ஒரு செவி, வான் வனிதை சொற்கு ஒரு செவி, வல்ல அசுர சொற்கு ஒரு செவி, அடியர் சொற்கு ஒரு செவி, மறை துதிக்கு ஒரு செவி. அப்படி அவன் 12 செவிகளாலும் அனைவருடைய துதியையும் முறையீடுகளையும் வேண்டுதல்களையும் கேட்டு அவன் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்து தருகின்றான். அவன் 12 கரங்களாலும் அருளுகின்றான் என்ற வகையிலே அந்த சண்முக பெருமான் இருக்கின்றார். அது செவ்வந்தி நமக்கு நாதர்னு ஒருத்தர் இருக்கிறார், செந்தில் நாதர். அவர்தான் சூரசம்ஹார மூர்த்தியாக, சூரனை வதம் செய்வதற்கு எழுந்தருளுகின்ற மூர்த்தியாக இருக்கின்றார். இப்படி பல வகையாக இந்த திருக்கோயிலுடைய அமைப்பு இருக்கின்றது. இங்கே வழிபாடு செய்கின்ற முறைகளுமே 4 வகையாக இருக்கின்றது. மூலாலயத்திலே அங்க தாந்திரீக முறைப்படி போத்திமார்கள் பூஜிக்கின்றார்கள், அது ஒரு முறை. சண்முக பெருமானிடத்திலே சிவாகம விதிப்படி சிவாச்சாரியார்கள் பூசிக்கின்றார்கள். மற்ற இடங்களிலே அர்ச்சனைகள் எல்லாவற்றையும் செய்கின்றவர்கள் திரி சுதந்திரர்கள் என்று அந்த முருகப்பெருமானோடே வந்தவர்கள் தேவலோகத்திலிருந்து. அவர்கள் 3000 குடும்பம் என்று சொல்வார்கள். அவர்கள் அந்த சுற்று கோயில்களை எல்லாம் பூஜிக்கின்றார்கள். இப்படி பல வகையான வழிபாடுகள் கொண்ட ஒரு திருத்தலம், பல வகையான மூர்த்தங்கள், எல்லாம் முருகப்பெருமான் தான். பாலனாகவும் இருக்கின்றார், குமரனாகவும் இருக்கின்றார், திரு கல்யாண மூர்த்தியாகவும் இருக்கின்றார், எல்லாவற்றையும் அழிக்கின்ற சூரசம்ஹார மூர்த்தியாகவும் இருக்கின்றார் என்று இந்த தலத்திலே நாம் பார்க்கின்றோம். அதனாலதான் இங்க வந்தாலே எல்லா வகையான சிறப்பையும் நாம் கண்டு வழிபட்டு அருள் பெறலாம் என்பது இந்த தலத்தினுடைய மிக சிறப்பான. திருச்செந்தூருக்கு போகக்கூடியவங்களோட தலையெழுத்து மாறுங்கிறத அடிப்படையான ஒரு நம்பிக்கையா சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து நிறைய இதை பற்றி பேசலாம். திரு வீரமணிகண்ணன், இப்போ அவர் குறிப்பிட்ட மாதிரி நம்ம பேசிட்டு இருந்தோம், அந்த திருமுகங்கள் 5 திருமுகங்கள் ஈசானம் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய அந்த திருமுகங்களோட தாத்பரியமா என்ன சொல்லலாம்? ஆக்சுவலா இந்த முருகப்பெருமானுடைய 6 முகமே ஐயா அவர்கள் கூறியது போல தத்புருஷம், வாமதேவம், அகோரம், ஈசானம், சத்யோஜாதம், ஞானமுகம். அந்த 6வது முகம் இருக்குது பார்த்தீங்களா, 5 முகம் சிவபெருமானுடைய அந்த 5 லிங்கங்களை வச்சு தான். ஏன்னா சூரபத்மன் மிகப்பெரிய சிவபக்தன். அவர் எவ்வளோ பெரிய சிவபக்தன் பாருங்கள். அவர் வரம் கேட்கும்போது சிவபெருமான்கிட்ட கேட்குறாரு, உங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சக்தியால் தான் எனக்கு அழிவு நேர வேண்டும் அப்படி என்று சூரபத்மன் ஒரு கோரிக்கை வைக்கிறார். யோசிச்சு பாருங்கள், எப்படி சிவபெருமானால். அதுதான் எல்லாருமே சொல்லுவாங்க, கடவுள்கிட்ட வரம் கேட்கும்போது நம்ம ரொம்ப புத்திசாலித்தனமாக நம்ம கேட்டால் கூட அதில் ஒரு லூப் ஹோல் ஒன்று நம்மளே அறியாமல் ஒன்று வைப்போம். அதுதான் பாருங்கள், மன்மதனை எரித்த அந்த நெற்றிக்கண்ணோட ஈசனின் நெற்றிக்கண்ணில் மற்ற எந்த தெய்வங்களுக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு முருகப்பெருமானுக்கு என்னன்னா, ஈசனின் நெற்றிக்கண்